நீ மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தை எப்படியாவது வழி நடத்தி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துருவேன். துக்கிரி பிடிச்சவ. நீ இந்த வீட்டை விட்டு போல, இன்னும் இந்த குடும்பம் எந்த மோசமான நிலைமைக்கு போகுமோ தெரியாது. எந்திரி, வீட்டை விட்டு போ. அங்க என்னடி பார்வை? வெளியே போடி, போடி வெளிய. உங்க அத்தை சொல்றதுல உண்மை இல்லை. நியாயமா தான் பேசுறாங்க. நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பு. நீ கிளம்பிடு. ஆனா என்னால உன்னை விட்டு இருக்க முடியாது. பல வருஷமா உன்னை பிரிஞ்சு வாழ்ந்துட்டேன். மறுபடியும் உன்னை பிரிய முடியாது. நானும் உன் கூட வந்துடுறேன். 2 பேரும் சேர்ந்து எங்கேயாவது போயிடலாம். நானும் உங்க கூட வரேன். அம்மாவும் அக்காவும் இல்லாம நான் மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? நீங்களாம் போனதுக்கப்புறம் நான் இங்கேருந்து என்ன பண்ண போகிறேன்? நானும் உங்கள் கூட வரேன். நீங்களாம் இல்லாம எனக்கு மட்டும் இங்க என்ன வேலை? நம்ம எல்லாருமே போயிடலாம். பாட்டியும் கூட்டிட்டு போயிடலாம். திருந்த மாட்டீங்கடி நீங்க, திருந்த மாட்டீங்க. சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாரும் நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுக்காம நக்கல் பண்றீங்களா? என்ன இந்த வீட்டை விட்டு போன்னு சொல்லாம சொல்றீங்க, அப்படிதானே? புரியுது. இவளை தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடினதுனால நீங்க அனுபவிச்சதுல பத்தலடி உங்களுக்கு. இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்கணும்னு உங்க தலையில எழுதியிருக்கோ, அனுபவிங்க. இவளை தூக்கி வச்சுட்டு ஆடுங்க, நல்லா அனுபவிங்க. பாட்டி, பாட்டி, நீங்க சொல்லுங்க பாட்டி, என் மேல தப்பு இருக்கா? ஃபவுண்டேஷன்லாம் போட்டாச்சு. இன்னும் பவுடர் போட்டு விட வேண்டியதா பாக்கி. காட்டு இரு, நல்லா பளிச்சுன்னு இருக்க வேணாவா? சென்ட் அடிச்சு விடட்டும். ஐயோ வேண்டாம். நீ எனக்கு எதுக்கு இவ்ளோ மேக்கப்? நைட்ல லைட்டா இருந்தா போதாதா? ஐயே, விவரம் புரியாதவளா இருக்கிறிய. பகலை விட நைட்ல தான் நல்ல மேக்கப்போட இருக்கணும். ஆம்பளை பசங்க அதைத்தான் விரும்புவாங்க. இருட்டுல கூட முகம் நல்ல பிரகாசமா இருக்கணும். எழுந்துரு. போதும் போதும் அண்ணி, அண்ணி போதும். ஐயே, நல்ல கமகமன் வாசனையா இருக்க வேணாவா? நான் 24 டைமும் நல்ல கமகமன் வாசனையா இருக்கிறதுனாலதான் என் வீட்டுக்காரர் என்னைய சுத்தி சுத்தி வராரு. போதும் அண்ணி, போதும்.
திருவிழாவுல சீரியல் பல்பு போட்ட ரதம் மாதிரி சும்மா அழகா இருக்க. என் அண்ணனுக்கு அப்படியே அருள் அருள் வரப்போகுது. போங்க நீ. நல்லா தான் வைக்கப்படுற. ஆமா, அம்மா இங்க? உங்க அம்மாவும் அப்பாவும் ரூமை சிங்காரிச்சிட்டு இருக்காங்க. வா போவும். போடு போடு, பூவை போடு. இங்க பாரு, மல்லிகை பூவை நல்லா நிறைய பரவலா போடு. எதுக்கு? ஒரு விஷயம் தெரியுமா? என்னங்க? இந்த மாதிரி ஒரு பெரிய ஹோட்டல்ல இந்த மாதிரி ஒரு பெரிய பெட் இருந்து இந்த மாதிரி பூவெல்லாம் போட்டு நீயும் நானும் தனியா இருக்கணும்னு எவ்வளவு நாள் ஆசைப்பட்ட தெரியுமா? ஆசை இருந்தா போதுமா? காசு வேணாவா? அத பத்தி நீயே கவலைப்படுற? இப்பதான் நமக்கு ஒரு பைனான்சியரே சம்பந்தியா கிடைச்சிருக்காருல்ல, இனிமே நமக்கு தனி ரூம் தான். ஐயோ கடவுளே, வயசான காலத்துல ஏன் இப்படி விவசாய இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? என்ன பத்மானி, நீயும் சரி நானும் சரி என்னைக்காவது விவசாயோட இருந்திருக்கோமா? நம்மள மாதிரி தெளிவா ஒரே சிந்தனையோட உள்ள தம்பதிகளை பார்க்க முடியுமா? என்ன எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? என்னைக்கோ ரெடி. ஐயோ, சும்மா இருங்க. இல்ல இல்ல, எல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னு வெரி சொல்றேன். குட் வெரி குட். விஜி, நீ இங்கே வெயிட் பண்ணிட்டு, நான் இப்ப வந்துடுறேன். என்ன? நாம பண்றது சரிதான்னு நம்ம மனசாட்சிக்கு தெரிஞ்சா போதும். எல்லாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. மாப்பிள்ளை அனாவசியமா கோச்சிட்டு போறாருன்னு அதை பத்தி கவலைப்படாத. என்ன இன்னும் பேசிக்கிட்டு இருக்க? போ, ஒரு ரூமுக்கு போ. சரி, நீ புறப்படு. வாங்க. உட்காருங்க மாமா. மாமாவா? உங்களை மாமான்னு கூப்பிடணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆசையா? ரிலாக்ஸா உட்காருங்க மாமா. ஏசியை கூட்டி வைக்கட்டுமா? இருக்கட்டும் இருக்கட்டும். மாமா, கொஞ்சம் திரும்பி நிக்கிறீங்களா? ஏன்? நில்லுங்க. ஏய் ஏய், என்ன நீ? இனிமே என் உயிரே வாழ்க்கை எல்லாமே நீங்க தான் மாமா. நான் உங்களுக்கானவன். அதனால தான் காலில் விழுந்தேன். விஜி, என் மனசு பூரா நீங்க தான் இருக்கீங்க மாமா. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது மட்டும்தான் இனிமே செய்வேன். 100% உங்களுக்கு உண்மையான மனைவியா நான் இருப்பேன் மாமா. என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? விஜி, எனக்கு என்னுடைய பழைய முதலேரோ ஞாபகத்துக்கு வந்துருச்சு. நீ எவ்வளவு அருமையா நடந்துக்கிற, எவ்வளவு இனிமையா பேசுற. ஆனா அந்த கண்மணி, என்னுடைய ஃபர்ஸ்ட் நைட்டு ஒரு கசப்பான அனுபவம். அந்த கண்மணிக்கு அலறதை தவிர வேற எதுவுமே தெரியாது. மாமா, இனிமே நீங்க கண்மணியை பத்தி நினைக்கவே கூடாது. உங்களுக்கு வருத்தம் கொடுக்கிற எந்த விஷயத்தையும் நீங்க மறந்துடுங்க. கண்மணின்ற பேரையே உங்க நினைவுல இருந்து அழிச்சிடுங்க. அதுக்கு இல்ல விஜி, என் லைஃப்ல நான் நிறைய விஷயங்களை இழந்துட்டேன். அப்படியெல்லாம் பேசாதீங்க மாமா. நீங்க எதையுமே இழக்கல. நான் தான் உங்க லைஃப்ல வந்துட்டேனே. நீங்க எழுந்ததா நினைச்ச எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தரேன். இனிமே எனக்குன்னு எந்த வெறுப்பும் கிடையாது மாமா. உங்களோட விருப்பம்தான் என்னோட விருப்பம். உங்க மனைவி எப்படியெல்லாம் இருக்கணும்னு நீங்க கனவு கண்டீங்களோ அதை விட அதிகமா நான் இருப்பேன். இனிமே உங்க லைஃப்ல சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். உட்காருங்க மாமா.
விஜி, என்ன பார்க்குறீங்க? இதை நீங்கள் பழகிட்டீங்க. இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற விஷயம். உங்கள் சந்தோஷத்தில் என்றைக்குமே நான் குறுக்க நிற்க மாட்டேன். வெளியே போய் குடிக்கிறதுக்கு வீட்லேயே இனிமே குடிங்க. இந்தாங்க மாமா. விஜி, எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. பேசாதீங்க. இது பேசுகிற நேரம் இல்லை, சந்தோஷமா இருக்கிற நேரம். இந்தாங்க, சாப்பிடுங்க. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இல்லைங்க, நீங்கள் எனக்கு புருஷனை அமைஞ்சதுக்கு நான் தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. காஃபியா? யாருக்கு? அத்தைக்கு. அம்மாக்கா குடு குடு, நான் கொண்டு போய் கொடுக்குறேன். ஏங்க, காஃபி போட தெரிஞ்ச எனக்கு கொடுக்க தெரியாதா? அம்மா தாயே, உன் கூட பட்டிமன்றம் நடத்த முடியாது. நேற்று போட்ட சண்டையில் அம்மா என் மேலே பயங்கர கோவமா இருக்காங்க. எப்படியாவது சமாதானப்படுத்தலான்னு பார்க்குறேன். ஸோ இந்த காஃபியை கொடுத்து ஐஸை வச்சு எப்படியாவது அவங்களை சமாதானப்படுத்திடுறேன். குடு குடு. திவா, ஐஸையும் காஃபியும் ஒன்றா கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகாது. நல்ல காமெடி, ராங் டைமிங். அப்பா இப்போ கோல்ட் காஃபியே வந்துருச்சுப்பா. ஸோ ஐஸையும் காஃபியும் மிக்ஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. நீ கொடு. டிவி பார்க்குறீங்களா? சரி, வரலையா? கொடுங்க கொடுங்க கொடுங்க, நான் சரி பண்ணி தரேன். மா, ஏதோ கோவத்தில் அந்த மாதிரிலாம் பேசிட்டேன். அதுக்காக மூஞ்சி தூக்கி வச்சுருந்தேன். எப்படிம்மா? காஃபி சாப்பிடுங்க, கோவத்துக்கு ரொம்ப நல்லது. எனக்கு ஒன்றும் வேண்டாம். நேத்தெல்லாம் பேச வரும்போது வாய முடுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன கொஞ்சம் வேண்டியிருக்கு? மா, என்னம்மா, நேற்று பேசுனது நேத்தோட விட்டுருந்தோம், அதையும் இன்னைக்கு வரைக்கும் எழுதிட்டு இருக்கீங்க. மா, என்னதான் இருந்தாலும் நீங்க ரொம்ப அடக்கமான அம்மா. நான் சொல்றது அப்படியே கடைப்பிடிக்கிறீங்க. அம்மானா அம்மா. மா, நீங்க சின்ன வயசுல என்னமா எனக்கு சொல்லி கொடுத்தீங்க? கோழி மிதிச்சு குஞ்சு சாகாது. இந்த குஞ்சு மிதிச்சு இந்த கோழி சாகுமா? சொல்லுங்கம்மா, நான் சண்டை போட்டு என்ன போகுது? அதெல்லாம் எங்க காலண்டா. இப்பதான் பிள்ளைங்களே பெத்தவங்க தலையில கல்ல போட்டு கொல்றாங்களே. நேத்து கூட பேப்பர்ல படிச்சேன். அப்படியா? அதே புள்ளைய பெக்கிறதுக்கு பதில் பேயோ பிசாசியோ பெற்றிருப்பாங்க. நீங்க யாரு? நீங்க யாருமா? நீங்க ஒரு தேவதை. நீங்க பெத்த பையனா நான் இந்த மாதிரிலாம் பண்ணுவேனா? சொல்லுங்கம்மா. மா, தொடச்சுக்கோ, வலியுது. நீங்க வேற சும்மா இருங்க. எப்படியோ அம்மாவுடைய பேசா விரதத்தை காஃபி கொடுத்து நீ முடிச்சு வச்சிட்ட. வாய மூடுங்க, எனக்கு பயங்கர தலைவலி, அதான் காஃபி குடிக்கிறேன். ஐயோ அம்மா, உங்களுக்கு தலைவலியா? நான் என்ன பண்றது? அப்பா, அம்மாக்கு தலைவலியாப்பா? சரி, அம்மாக்கு தலைவலி, நான் என்ன பண்ணுவேன்? அப்பா, என்னப்பா பண்றது சொல்லுங்கப்பா. பண்ணாம ஆம்புலன்ஸ் கூப்பிடலாமா? இது காமெடியா? சும்மா இருங்கப்பா, ஏற்கனவே உங்களுக்கு தலைவலின்றாங்க. நீங்க பண்ற காமெடில எனக்கே தலைவலி வந்துடும். நீங்க சும்மா இருங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, நீ மேல போய் பாம் எடுத்துட்டா. பாமா? அந்த பாம்ல தலைவலி பாம். போய் தைலம் எடுத்துட்டா. அம்மா, நீங்க அப்படியே இருங்க, நான் உங்களுக்கு தலை அமுத்தி விடுறேன். ஏங்க, அவனை சும்மா இருக்க சொல்லுங்க. ரொம்ப தான் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான். நீ பண்ற கூத்துல ஒரு நல்ல விஷயம் நடந்ததுடா. என்னது? கலையே இல்லாம இருந்த சக்தி முகத்துல ஒரு சிரிப்பை பார்த்தேன். அப்படியா? எங்க சரி? ஐயோ வேண்டாம். சக்தி, அவங்கிட்ட சொல்லி இன்னைக்கு 2ஆம் செக்கப்க்கு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போக சொல்லு. ஹலோ 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 ஹலோ, என்னது இது? என்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்தை என்கிட்டயே சொல்லுங்க. அதனால இன்டைரக்டா அவகிட்ட சொல்லி அப்புறம் என்கிட்ட சொல்றது. சக்தி, அவங்கிட்ட பேச எனக்கு பிடிக்கலன்னு சொல்லு. அப்படியா? ஓகே, நான் கூட்டு போக மாட்டேன். தேவா, ஏன்பா படுத்துற? முடியாதுப்பா, அவங்க சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் கூட்டு போறேன். டேய், வேணாண்டா. வேணானா விடுங்க, நான் கூட்டு போல. பாத்தியாமா, 2 பேரும் கொஞ்சிக்கிறத. நீ ஒழுங்கா சக்தியை கூட்டிட்டு. சாரிப்பா, தாய் சொல்றதை நான் தட்டவே மாட்டேன். எங்க அம்மா சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் பண்றேன். இல்ல முடியாது. இப்ப என்னடா, நான் சொல்லணும் அவ்வளவுதானே? சக்திய டாக்டர் கிட்ட செக்கப்புக்கு கூட்டிட்டு போ. இப்படிலாம் சொன்னா பயமா இருக்குமா? கொஞ்சம் சிரிச்சிட்டே சொல்ல. சரி, போடா. ஐயோ ஐயோ, போடா போ. எப்படி சாதிச்சிட்டேன். அப்பா, கஷ்டப்பட்டு உங்களை சிரிக்க வச்சிருக்கேன். காமெடி பண்றேன், உங்களை மூட் அவுட் பண்ணிடுறாங்க. போங்க, நான் போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடுறேன்.
அண்ணே, எடுத்துங்க. அத்தை, பாட்டி கொண்டு போய் கொடு போ. பாட்டி, பாட்டி, காஃபி. பாட்டி, காஃபி குடிங்க. உங்க தாத்தாவுக்கு கொடுத்தியா? என்னடி முழிக்கிற? காலையில காபி சாப்பிடலன்னு அவருக்கு வேலையே ஓடாதடி. அவருக்கு தானே முதல்ல கொடுக்கணும். என்னடி பார்த்து பார்த்து நானே செஞ்சிட்டு இருக்க முடியுமா? எனக்கும் வயசாகுது இல்ல. கொண்டா, நானே போய் கொடுக்குறேன். பாட்டி, ஏண்டி அழுவுற? ஐயோ ஆத்தா ஆத்தா, அவர்தான் நம்மளை எல்லாம் விட்டு போயிட்டாரே, அப்புறம் ஏன் போட்டு படுத்துற? எங்க போயிட்டாரு? என்ன பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? அவர் எங்கேயும் போகல. என்னை விட்டு அவர் எங்கேயும் போக மாட்டாரு. இங்கதானே இருந்தாரு. அவருக்கு என்ன விட்டா வேற யாரு இருக்கா? அவர் ஒண்ணு மட்டும் இல்ல, இவங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாரு. அடியே திலகா, எதுக்கு தான் இந்த மனுஷனையும் இந்த கிழவி இங்க கூட்டிட்டு வந்தியா? அதது பாட்டுக்கு அது ஊர்ல அதுக்கு பொழப்ப பாத்துட்டு இருந்துச்சுங்களே, இப்படி கூட்டிட்டு வந்து கொண்டுட்டீங்களே. அவர் உன்னை பெத்த நேரமா? அவர் ஊர்ல இருக்கும்போது எப்ப பார்த்தாலும் திலகா சாப்பிட்டாளா, திலகா தூங்கிட்டாளான்னு எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தியே புலம்பிட்டு இருப்பாரு. இப்ப எல்லாரும் இப்படி புலம்ப வச்சுட்டு போயிட்டாரு. வேணாண்டு, ஒரு நிமிஷம் கூட இந்த ஊர்ல இருக்க கூடாது. வாடி, நம்ம ஊருக்கு போயிடலாம். கூழோ கஞ்சியோ காய்ச்சி குடிச்சிட்டு கிடக்கலாம். இப்பவே கிளம்புங்க, வாங்க வாடி. நல்லா சொன்ன நியாயத்தை, அதுவும் யாருகிட்ட? இதுங்க கிட்டயா? இவ பொம்பளை பிள்ளைங்களை வளர்க்குற மாதிரியா வளர்த்து வச்சிருக்கா? அததுங்க நாட்டாம, அததுங்க நாட்டாம தலையா அடிச்சுக்கிட்டேன். எதுங்க என் பேச்சு கேட்டுது? அதான் இப்ப நடக்க கூடாதெல்லாம் நடக்குது. இதுங்க போடுற ஆட்டம் கொஞ்சமா நஞ்சமா? இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ? என்னத்த இது? என்னடா என்னத்த? என்னத்த? வாய மூடிட்டு போடா. அத்தை, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? பேச வேண்டிய நேரம் இது. சொல்லணும்ல, எதனால இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லணும்ல. என்னவோ நான் தான் பேசுறேன்னு சொல்றேன். எல்லாத்துக்கும் காரணம் அவதான். போற பாரு உள்ள, வாய மூடி ஊமா கொட்டா மாதிரி. இந்த நேரம் கால் எடுத்து வச்சாலும் நம்ம குடும்பத்தை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சுட்டான். இவ பேச்சை கேட்டு கேட்டு அந்த பெரிய மனுஷன் போய் சேர்ந்துட்டாரு.